சார் வணக்கம் சார். சார் இது ஜெயப்பிரகாஷ். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார் என்கிட்ட ஒரு பிபிடி இருக்கு. அதை நான் ஷேர் பண்ணணும். ஓகே. நீங்க ஷேர் ஸ்கிரீன் அது கொடுத்து நான் பண்ணுங்க. சிஸ்டம்ல தானே ஜாயின் பண்ணிருக்கீங்க? சார் நான் மொபைல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. அந்த பிபிடிய நாங்களும் ஆக்சுவலா மொபைல்ல தான் இருக்கோம். நான் ஒரே நிமிஷம் திருநாவுக்கரசு அவங்கள்ட்ட கேட்கிறேன். சார் உங்களுக்கு ஷேர் ஸ்கிரீன் கொடுத்து அந்த பிபிடி ஷேர் பண்ண முடியுதுங்களா? ட்ரை பண்றேன் சார். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுல்ல? உங்க எல்லாரும் நீங்க செய்ய வேண்டியது, இப்போ நம்ம தமிழ்நாடு புத்திஸ்ட் சங்கா கவுன்சிலுடைய ஃபேஸ்புக்ல இந்த லிங்க் இருக்கும். வரும், அந்த லிங்க் எடுத்து போடுங்க. அந்த லிங்க் எடுத்து உங்களுடைய எல்லாருடைய ஃபேஸ்புக்லயும் போடுங்க. இதுல பாக்குறத விட அங்க பாக்குறது தான் அதிகமா இருப்பாங்க. சேட் பாக்ஸ்ல இருக்கா? ஸோ அந்த சேட் பாக்ஸ்ல என்னோட ஃபேஸ்புக்ல நான் போட்டுட்டேன். எல்லாரும் அவங்கவுங்க ஃபேஸ்புக்ல இதை போட்டீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேராவது வெளியில இருந்து பார்ப்பாங்க. எப்பவுமே ஒரு 1000 பேர் பார்த்துருவாங்க. அதனால எல்லாரும் ஃபேஸ்புக்ல அந்த லிங்கை போடுங்க. இங்கே ஆள் கம்மியா இருந்தாலும் அங்கதான் அதிகமா இருப்பாங்க பாக்குறவங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கிற்கு தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளில் மிக வலுவான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் பௌத்தத்தை மீட்டெடுப்பதற்கு நமது பேரவை மேற்கொண்டிருக்கின்ற பல்வேறு பணிகள் ஒன்றுதான் தமிழ்நாட்டில் பௌத்தம் என்கின்ற பொது தலைப்பின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த வரலாற்று அறிஞர்கள், ஆய்வாளர்கள், தொல்லியல் அறிஞர்கள், சமூகவியல் ஆய்வாளர்கள், நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்கள், வரலாற்றுத்துறை ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அறிஞர் பெருமக்கள்
இந்த இணையதளத்தில் கலந்து கொண்டு தங்களது ஆய்வு கருத்துக்களை வழங்குகின்றனர். அந்த வகையில் இன்றைக்கு கருத்தை வழங்க வருபவர் ஆய்வாளர், தமிழ்துறை உதவி பேராசிரியர், எறையூரில் இருக்கின்ற சார்லஸ் புனித சார்ல்ஸ் கலைக்கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் அன்பிற்குரிய ஆய்வாளர், எழுத்தாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இங்கே பேச வந்திருக்கின்றார். அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பௌத்த ஊவா பண்பாடு இலக்கியம் முதல் கல்வெட்டு வரை என்கின்ற தலைப்பிலே அவர் உரையாற்ற இசைந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சென்னை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ பேராசிரியர் டாக்டர் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர், தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் பௌத்த சின்னங்கள் பாதுகாப்பு குழுவினுடைய செயலாளர், துணை செயலாளர், மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் மழமேனி பாண்டியன் அவர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி 10வது நிகழ்ச்சி, இணைய வழியிலே நடக்கின்ற ஒரு 10வது நிகழ்ச்சி. வெற்றிகரமாக நாம் 9 நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 10வது நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம். இன்னும் 50 உரைகள் மீதி இருக்கின்றன. பல்வேறு அறிஞர்கள் வழங்க இருக்கின்றார்கள். முதல் நிகழ்ச்சியை பேராசிரியர் பத்மாவதி அவர்கள் தொடங்கி வைத்தார். அவர் தொடங்கி வைத்த அந்த சிறப்பு இன்னும் ஒளிபெற்று பெரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் பௌத்தம் பல்வேறு காலகட்டங்களில் செழிப்பாக இருந்திருக்கின்றது. அது தொடக்கம் முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை மிக செழிப்பாக தமிழ்நாட்டு வரலாற்றையே மாற்றி அமைத்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட மிகப்பெரிய மதமாகவும் அரச மதமாகவும் தமிழ்நாட்டில் இருந்தது என்பதை பல்வேறு ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மெல்ல மெல்ல மறைந்த பௌத்தம் மீண்டும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அல்லது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களால் தமிழ்நாட்டில் மீட்டெடுக்கப்பட்டது. அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் மீட்டெடுக்கப்பட்டது. இந்த வரிசையில் இந்த நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு முழுவதிலும் பௌத்தம் மிகப்பெரிய ஒரு உரையாடலை தமிழ்நாட்டில் சந்தித்தது. ஆனால் இப்பொழுது முறையாக பௌத்தம் அதனது அசலான காலத்தில் எப்படி இருந்ததோ அதே அடிப்படையில் மீட்டெடுக்கின்ற வேலையைத்தான் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை கடந்த 4 ஆண்டுகளாக மேற்கொண்டு வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. இந்த அமைப்பில் நமக்கென ஒரு பௌத்த விக்கிரிகள் அடங்கிய சங்கம் இருக்கின்றது. பௌத்த விகார்கள் அல்லது புத்தர் திருக்கோயில் அடங்கிய திருக்கோயில்கள் பேரவை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிலைகள் பாதுகாப்பு குழு என்கிற பேரிலே புத்த சின்னங்கள் பாதுகாப்பு குழு இயங்கி வருகின்றது. தமிழ்நாடு அளவில் இளைஞர்களை ஒருங்கிணைக்கின்ற அளவில் பௌத்த இளையோர் கழகம் இயங்குகின்றது. அதே போல புத்த பெண்கள் கழகமும் இயங்கி வருகின்றது. இப்படி பல்வேறு இயக்கங்கள் இதனோடு இணைந்தாலும் தாய் அமைப்பாக இதையெல்லாம் வழிநடத்துகின்ற அமைப்பாக மகா சங்காதிபதி தம்மசீலர் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகின்ற சங்கம், தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்கம் நாம் இயக்கி வருகிறது. இது துணை அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை என்ற பேரமைப்பாக நாம் இயங்கி வருகின்றோம். இதிலே 80 விகார்கள் மற்றும் திருக்கோயில்கள் இணைந்திருக்கின்றன. இயக்கங்கள் இணைவதற்காக பல்வேறு இயக்கங்கள் நம்மை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். நமது இயக்கத்திலே இன்றைக்கு 20 சிறுபான்மை மாவட்ட உறுப்பினர்களும் ஒரு மாநில சிறுபான்மை குழு உறுப்பினரும் இருக்கின்றார். தமிழ்நாட்டு அரசோடு நமக்கு இருக்கின்ற நெருக்கமான உறவின் அடிப்படையிலே முதன்முறையாக நாக்பூருக்கு நாம் போகின்ற வாய்ப்பை நமது பேரவை பெற்று தந்தது. அதற்கு கடுமையாக உழைத்த வசந்த் அவர்களுக்கு நான் இந்நேரத்தில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல திருநாவுக்கரசு, பார்த்திபன், புத்த பெருமாள், அம்பேத் ஆனந்த், போதிச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தோழர்கள் இதிலே ஊக்கமாக இணைந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பாக, மத அமைப்பாக தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை மாறி இருக்கிறது, உயர்ந்திருக்கிறது என்றால் அது உங்கள் அனைவருடைய பங்களிப்பினாலும் உழைப்பினாலும் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதைதான் வரலாறு சொல்லும். இந்த அடிப்படையிலே இந்த கருத்தரங்கமானது தமிழ்நாட்டு பௌத்த வரலாற்றை மீட்டெடுப்பதற்கும் மீண்டும் மக்களிடத்திலே பரப்புவதற்கும் அசலான வரலாற்றை ஆய்வாளர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் தான் நாம் எந்த விதமான மனச்சாய்வும் இல்லாமல் இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே பௌத்தர்கள் அல்லாதவர்கள், மதத்தை சேர்ந்தவர்களும் மதமற்றவர்களும் மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட கருத்தரை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாம் இந்த வாய்ப்பினை உருவாக்கி இருக்கின்றோம். அவர்கள் இந்த வாய்ப்பின் மூலமாக நமக்கு பௌத்தத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அன்புக்குரிய தம்பி பிரகாஷ் அவர்கள், இந்த இடத்தில் ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த இணைந்து நமக்கு கருத்துரை வழங்குவது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய பெருமை மிக இந்த கருத்தரங்கில் அவர் முழுமையாக உரையாற்ற வேண்டும். அவருடைய உரைக்கு பிறகு கேள்வி பதில் தொடரும். கேள்வி பதிலுக்கு பிறகு வாழ்த்துறையும் நிறைவுரையும் நடக்கும் என்று கேட்டுக்கொண்டு, என்னால் வீடியோவில் வர முடியவில்லை. எனக்கு கண்ணிலே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு நான் ஓய்விலே இருக்கின்றேன். இந்த நேரத்திலும் இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்ற பேராவலில் முகம் மறைத்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் இதை முழு மனதோடு மற்றவர்களுக்கும் பரப்பி அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஜெயபிரகாஷ் அவர்கள் தனது உரையை மேற்கொள்வார். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர்கள் பேரவையின் சார்பாக நடக்கக்கூடிய இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு அறிஞர்கள் மத்தியில் உரையாடுவது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு பௌத்த உவா பண்பாடு இலக்கியம் முதல் கல்வெட்டு வரை என்கிற தலைப்பு நான் உரையாடுவது, என்னுடைய ஆய்வுரையை வழங்குவது உண்மையில் பெரு மகிழ்ச்சி அளிக்கிறது. நிகழ்ச்சிக்கு முன்பாக சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கடந்த சில ஆண்டுகளாக பௌத்த ஆய்வில் ஈடுபட்டு வருகிறேன். தமிழ்நாடு பௌத்த தம்ம சங்கத்தின் துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று களத்திலே பௌத்தத்தை களமாட செய்து வருகிறேன். இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணங்கள் ஒன்றாக அண்ணன் கௌதம சன்னா அவர்கள் இருக்கிறார் என்பது நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2025ஆம் ஆண்டு அல்லது 26ஆம் ஆண்டு என்று நான் நினைக்கிறேன், சீன நாட்டிலிருந்து பல பிக்குகளை வரவழைத்து சென்னையில் பௌத்த மதமாற்ற நிகழ்ச்சியை அவர் ஏற்படுத்தினார். அந்த நிகழ்வில் ஒரு சீன பண்பாட்டு முறையில் பௌத்த மாறுதல் தொடர்பான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அதில் நானும் ஒருவன். இதை ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்றால், நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி நகர்வுகள் இடையே ஒரு பரஸ்பர தாக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு அண்ணன் கௌதம சன்னா அவர்கள் ஒரு மிக முக்கியமான உதாரணம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் தோழர்களுக்கு என்னுடைய பிபிடியை அனுப்பியிருக்கிறேன். வணக்கம். நீங்க ஷேர் எப்ப பண்ணணும்னு சொல்லுங்க. அண்ணன் அட்வொகேட் வசந்த் அண்ணன் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க எப்படியே ஷேர் பண்ணிடுங்க. நீங்க ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. ஆனா வசந்த் அண்ணன் நீங்க ஷேர் பண்ண முடியுமா? ஸ்கிரீன் வசந்த் அண்ணன் நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஒரே நிமிஷம் நான் கால் பண்ணி பார்க்கிறேன் உங்களுக்கு.
ப்ரொஃபசர் நீங்க பேசுங்க. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. பௌத்த உவா பண்பாடு இலக்கியம் முதல் கல்வெட்டு வரை என்கிற என்னுடைய இந்த ஆய்வு ஒரு தொடக்க நிலையான ஆய்வு என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வில் சம்பந்தப்பட்ட இடங்களில் இன்னும் நான் கள ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்கிற குறைபாட்டையும் முதலிலேயே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மணிமேகலை காப்பியத்தில் 5 வகையான வனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இளவெந்திகை வனம், உய்யான வனம், சம்பாதி வனம், கவேர வனம், உவ வனம் என்று 5 வனங்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த வனங்களை பற்றிய குறிப்புகள் எந்த சூழலில் வருகிறது என்றால், சுதமதியும் மணிமேகலையும் உரையாடக்கூடிய ஒரு சூழலில் இடம்பெறுகிறது. இந்த வனங்களை பற்றிய விவரணை சுதமதி மணிமேகலைக்கு எடுத்துச் சொல்வதாக இந்த நூலில் வருகிறது. இந்த 5 வனங்களில் நாம் மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய இந்த வனம் உவவனம். இந்த உவவனம் என்கிற சொல்லுதான் நம்முடைய ஆய்வோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்ட ஒன்று. இந்த அடிப்படையில் தான் இந்த ஆய்வை நாம் தொடர்ந்து மேற்கொள்கிறோம். சுதமதி வனங்களின் இயற்கை பற்றி, வனங்களின் தன்மை பற்றி விளக்குகிற போது, இளவந்திகை வனம் என்பது பல மலர்கள் நிறைந்த நல்ல பந்தல் போட்டது போன்ற நீளை உடையது இளவந்திகை வனம் என்று குறிப்பிடுகிறார். மேலும் அரசனும் அவரை சார்ந்தோரும் அங்கே இருப்பதால் இளவந்திகை வனத்தில் மலர் பறிக்க ஏற்ற வனமாக, புத்தரை வழிபடுவதற்கு மலர் பறிக்க ஏற்ற வனமாக அது அமையவில்லை என்கிற கருத்தை சொல்கிறார். 5 வனங்களில் 5 வனங்களில் எந்த வனம் புத்தருக்கு மாலை சாற்றுவதற்கு சிறந்த வனம் என்றுதான் சுதமதி மணிமேகலைக்கு அறிவுரை வழங்குகிறார். அந்த சூழலில் மணிமேகலை பூப்பறிக்க ஏற்ற இடம் இளவந்திகை வனம் இல்லை என்பதை சுதமதி குறிப்பிடுகிறார். அடுத்தது உய்யான வனம். நாம் இந்த 5 வனங்களில் மிகவும் உவவனத்தைப் போல கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய வனம் உய்யான வனம். இந்த வனத்தை பற்றி சொல்லுகிற போது, இந்திரனுக்கு விழா செய்யும் நாட்களில் இந்த வனத்தில் உள்ள மலர்களை தேவர்கள் மட்டுமே விரும்புவார்கள், மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்கிற செய்தி குறிப்பிடப்படுகிறது. இந்திரனுக்கு விழா செய்யக்கூடிய நாட்களில் அந்த வனத்தில் பூக்கக்கூடிய மலர்களை தேவர்கள் விரும்புவார்கள், மக்கள் விரும்ப மாட்டார்கள். யாரேனும் அந்த வனத்தின் தன்மையை அறியாமல் சென்று மலர் பறித்திருந்தால் அவர்கள் இந்திர சம்பந்தப்பட்ட சமயத்தை சாராதவர்கள் என்கிற ஒரு பொருளை இந்த இடத்தில் சாத்தனார் மறைமுகமாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். மரங்கள் வாடாத பூமாலையை தொங்கவிடும் என்கிற ஒரு செய்தியும் இந்த உய்யான வனம் பற்றி இடம்பெற்றது. அடுத்த ஒரு 3வது செய்தி, பாசக்கயிறு உடைய சதுக்க பூதம் காக்கும் என்கிற குறிப்பும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உய்யான வனம் தொடர்பாக பேசுகிற போது 2 மிக முக்கியமான விஷயங்களை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, இந்திரன் விழா தொடர்பான ஒன்று. 2வது, பாசக்கயிறு உடைய சதுக்க பூதம் காக்கும் என்கிற 2வது. இந்த இடத்தில் சதுக்க பூதம் குறித்து மட்டும் நான் கூறிவிட்டு பிறகு உய்யாவனம் குறித்து நான் பேசுகிறேன். சதுக்க பூதம் என்பது அல்லது பூதம் என்பது சமண பௌத்தத்தோடு தொடர்புடைய ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று கருதுகிறேன். சிலப்பதிகாரத்தில் பொய்யை பேசுபவரை அடித்துக் கொள்ளக்கூடியதாக ஒரு பூதம் இருக்கிறது. பாசக்கயிறு என்றவுடன் அது எதிர்மறை குறியீடாக நாம் பார்த்துவிடக் கூடாது என்று தோன்றுகிறது. இன்றைக்கும் பூதம் என்பது சமூகத்தில் ஒரு எதிர்மறை
சொல்லாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது. பூதம், பூதவாதி என்கிற கருத்தில் சமண பௌத்த மரபோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டது. அதை நேர்மறையாக பார்க்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. உய்யான வனம் என்கிற வனம் இந்திரனோடு தொடர்புடையதாக இருக்கிற போது அங்கே சதுக்க பூதம் இருப்பது இன்னும் அதை நேர்மறையாக பார்ப்பதற்கு அந்த செய்தியை நமக்கு அது உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது சம்பாதி வனம். இந்த சம்பாதி வனத்தின் தன்மை எப்பேற்பட்டது என்றால், சூரியனின் கதிர்கள் வெப்பத்தை தாங்க முடியாமல் விரிந்த சிறகினை இருந்த கழுகரசன் சம்பாதி இருந்த வனம் சம்பாதி வனம் என்று சொல்லப்படுகிறது. ஆணவ செருக்கு கொண்ட கழுகரசன் சம்பாதி எப்படியாவது நான் சூரியனை அடைந்தே தீருவேன், அது எவ்வளவு வெப்பமாக இருந்தாலும் அதை அடைந்தே தீருவேன் என்று செருக்கெடுத்து தன் சிறகை விரித்து அவன் வானத்தை நோக்கி சூரியனை நோக்கி பறந்தபோது, சூரியனுக்கு அருகில் சென்றபோது அவருடைய இறக்கை கருகி உடல் மட்டும் விழுந்த வனம் சம்பாதி வனம் என்கிற ஒரு தொன்ம கதையை கொண்ட ஒரு வனமாக இந்த வனம் இருக்கிறது. எனவே இரவந்திகை வனத்தை போல, உய்யான வனத்தை போல சம்பாதி வனமும் புத்தருக்கு மாலை சாற்ற பூப்பறிக்க ஏற்ற இடம் இல்லை என்று சுதமதி கூறுகிறார். இறுதியாக கவேர வனம். இந்த கவேர வனம் என்பது வற்றாத நீர்ப்பெருக்கவுடைய தாவிரிப்பாவின் தந்தை கவேரன் இருந்த வனம் கவேர வனம் என்று குறிப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துன்புறுத்தக்கூடிய முதிய பெண் தெய்வங்கள் உள்ளன. சம்பாதி வனமும் கவேர வனமும் இந்த இரண்டு வனங்களிலும் துன்புறுத்தக்கூடிய முதிய பெண் தெய்வங்கள் உள்ளன என்பதால் இது பூப்பறிக்க ஏற்ற இடம் இல்லை என்று சுதமதி கூறுவதை பார்க்கிறோம். இறுதியாக உவவனம். இந்த உவவனம் தான் புத்தரின் ஆணையால் எப்பொழுதும் பூக்கும் பல மரங்களை கொண்டது உவவனம் என்று மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வனம்தான் மலர் பறிக்க ஏற்ற இடம் என்று சுதமதி கூறுகிறார். இந்த இடத்தில் பளிங்கு மண்டபம் ஒன்றும் உள்ளது. உள்ளே புத்தரின் பீடிகை பாத பீடிகை இருப்பதாக குறிப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த 5 வனத்தில் நாம் மிக முக்கியமாக அழுத்தம் கொடுத்து பார்க்க வேண்டிய வனம் உவவனம். இந்த உவ என்கிற சொல், அதன் பொருள், அதனுடைய தோற்றம், அதனுடைய வரலாற்று பின்னணி என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது என்று நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த உவ என்கிற சொல் உப என்கிற சமஸ்கிருத அல்லது பாலி மொழியோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாக நாம் பார்க்கிறோம். டாக்டர் அம்பேத்கருடைய புத்தரும் அவர் தம்மமும் என்கிற நூலில் உபவனம் என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உப என்கிற சொல்லைத்தான் சாத்தனார் தமிழ்படுத்தி உவ என்று மாற்றி அமைத்திருக்கிறார். இதை நாம் புத்தரும் அவர் தம்மமும் என்கிற நூலில் இந்த சொல் எவ்வாறு இடம்பெறுகிறது, எங்கே இடம்பெறுகிறது, அந்த சொல்லுக்கான வரலாற்று முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். குஷ்னாரா நகரத்தில் புத்தர் தன்னுடைய இறுதி காலத்தில் அவருடைய 80வது அகவையில் வந்து இருந்தபொழுது அவர் இருந்த வனம் உபவனம் என்று சொல்லப்படுகிறது. அங்குதான் அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் கழித்திருக்கிறார். இதற்காக புத்தரும் அவர் தம்மமும் என்கிற நூலில் இருந்து பல இடங்களில் இருந்து நான் அந்த மேற்கோளை காட்டியிருக்கிறேன். புத்தர் ஆனந்தரிடம் கூறுகிற போது, நாம் இரண்யவதி ஆற்றின் மறுகரையில் குஷினாராவின் உபவனத்தில் உள்ள மல்லர்களின் சால்மரத்தோப்பிற்கு செல்வோம் என்று சொல்லுகிற இடத்தில் உபவனம் என்கிற சொல் இடம்பெறுகிறது. புத்தர் தன் இறப்பை பற்றி ஆனந்தரிடம் கூறுகிற போது, ஆனந்தா, இன்று இரவு 3ஆம் சாமத்தில் குஷினாராவின் உபவனத்தில் இணையான 2 சால்மலங்களுக்கு இடையே ததாகதரின் மறைவு நேர உள்ளது என்று தன்னுடைய இறப்பை பற்றியே புத்தர் கூறுவதை பார்க்க முடிகிறது.
புத்தர் இறந்த அவர் எங்கேயா பின்பு புத்தர் இறந்த பின்பு வீரர்கள், போர் வீரர்கள் என்று சொல்லக்கூடிய மல்லர்கள் தங்களுடைய இளைஞர்களோடும், பெண்களோடும், மனைவியரோடும் உபவனத்தில் உள்ள அந்த சால்மரத்தோப்பிற்கு வந்து உயர்வதிய புத்தரை கடைசியாக காணச் சென்றனர் என்று இவ்வாறு பல இடங்களில் உபவனம் என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உபவனம் என்கிற சொல் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றோடு மிகவும் நெருக்கமான தொடர்புடையது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, புத்தர் தன்னுடைய இறுதி காலத்தை உபவனத்தில் கழித்தார். அது மட்டுமல்லாமல் புத்தர் உயிர் நீத்ததும் உபவனத்தில்தான். இந்த விடயத்தை உள்வாங்கிக் கொண்ட சாத்தனார் உபவனம் என்பதை தமிழ்படுத்தி உபவனம் என்று அமைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சாத்தனாரின் மணிமேகலை இலக்கிய கட்டமைப்பில் இந்திய அளவிலான பௌத்த கதையாளர்கள் பின்னணியாக இருப்பது போல பல்வேறு சொற்களும் கூட அவருடைய இலக்கிய உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்காற்றிருக்கின்றன. அதில் இந்த உபவனம் என்கிற சொல்லும் ஒரு மிக முக்கியமான சொல்லாக இருக்கிறது. இந்த சொல்லை அவர் தமிழ்படுத்தியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக கவனிக்க வேண்டியது, இது சாத்தனார் உபவனம் என்ற ஒன்றை சோழநாட்டில் அமைந்துள்ளதாக இலக்கியத்தில் அவர் பேசுகிறார். இது இன்றைக்கும் மேலதிகமான ஆய்வுக்குரியது என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு அவ்வாறு சோழநாட்டில் எந்தெந்த பகுதிகள் அழைக்கப்படுகின்றன என்பது ஒரு தனித்த ஆய்வுக்குரியதாக நான் பார்க்கிறேன். இங்கு நான் கவனப்படுத்த வேண்டிய விடயம், சாத்தனார் அவ்வாறு இலக்கியத்தை எழுதுகிற போது சோழநாட்டில் இருந்த உபவனம் என்கிற ஒன்றை குறிக்க அவ்வாறு பயன்படுத்தினாரா, அல்லது வெறும் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருந்த ஒன்றை தமிழ்நாட்டின் சோழநாட்டு பகுதியில் அமைத்து படைக்க வேண்டும் என்று நினைத்தாரா என்கிற கேள்விக்கு நாம் இன்னும் மேலதிகமான ஆய்வை மேற்கொண்டால்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த உபவனம் என்பது சோழநாட்டு பகுதியில் அமைந்துள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பின்பு நாம் பார்க்கக்கூடிய உபவனம் தொடர்பான பல இடங்கள் பாண்டி நாட்டு பகுதியில் இடம்பெற்றிருப்பதால் இங்கே இது சோழநாட்டில் அமைந்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. சாத்தனார் உப என்கிற சொல்லை தமிழ்படுத்தினார் என்று நாம் கூறினோம். இந்த சொல்லை சாத்தனார் நேரடியாக சமஸ்கிருத மொழியிலிருந்து எடுத்து ஆண்டாரா, அல்லது பாலி மொழியிலிருந்து எடுத்து தமிழ்படுத்தினாரா என்று நான் அறுதிட்டு சொல்லவில்லை. ஒரு கற்பனைக்காக உப என்கிற சொல்லை சாத்தனார் சமஸ்கிருதத்திலிருந்தும் பல சொற்களை எடுத்து ஆண்டிருக்கிறார், பாலி மொழியிலிருந்தும் எடுத்து ஆண்டிருக்கிறார் என்பதால் இந்த உப என்கிற சொல் 2 மொழிகளிலுமே இடம்பெற்றிருப்பதால் நாம் அறுதியாக எந்த மொழியிலிருந்து எடுத்து ஆண்டார் என்று சொல்வதற்கு முடியவில்லை. ஒரு கற்பனைக்காக உப என்கிற சொல்லை சாத்தனார் சமஸ்கிருதம் மொழியிலிருந்து எடுத்து ஆண்டிருந்தால் உப என்பதற்கு கிளை, பகுதி, ஒரு பிரிவு என்கிற அர்த்தத்தை அது தருகிறது. அப்படி என்றால் உபவனம் என்று சொல்லக்கூடிய இந்த வனம் வனங்களில் ஒரு பகுதியான வனம் என்கிற பொருளை தருகிறது. அப்படி அது பார்க்க முடியுமா என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. நேரடியாக நிச்சயமாக சாத்தனார் புத்தரின் வாழ்விலோடு தொடர்புடைய ஒரு இடத்தை எடுத்து ஆண்டிருந்தார் என்பதை பார்க்கிற போது அது சமஸ்கிருதத்தை விடவும் நெருக்கமாக பாலி மொழியிலிருந்து சாத்தனார் எடுத்து கையாண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்றுதான் தோன்றுகிறது. இந்த உப என்கிற சொல் பாலி மொழியில் முக்கியத்துவம் என்கிற பொருளை தருகிறது. இந்த பொருளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் 5 வனங்களில் புத்தருக்கு மாலை சாற்றுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த வனம் உபவனம்தான் என்று சுதமதி கூறுவதைப் போல அந்த சூழல் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் நான் அறுதிட்டு சொல்லவில்லை, சமஸ்கிருதத்தை விடவும் பாலி மொழியிலிருந்து இந்த உப என்கிற சொல்லை சாத்தனார் எடுத்து கையாண்டிருக்கலாம் என்று
தோன்றுகிறது. அடுத்தது, இங்கே உய்யானவனம் என்பது எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மயிலசினி வேங்கடசாமி உய்யானவனம் பாலிமொழி சொல் என்று கூறுகிறார். பேராசிரியர் வி அரசு அவர்கள் தொகுத்த மயிலசினி வேங்கடசாமி ஆய்வு களஞ்சியம் தொகுதி 8 இது இடம்பெற்றிருக்கிறது. இளவந்திகை வனம், சம்பாதி வனம், கவேர வனம், உய்யான வனம், உபவனம் என்கிற இந்த 5 வனங்களில் உய்யான வனத்திற்கு மொழி தொடர்பு, பாலிமொழி தொடர்பு பற்றி நான் அறியாத சூழலில் உபவனம் மட்டுமே பௌத்தம் தொடர்பான ஒரு வனம் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் மயிலசினி வேங்கடசாமியின் இந்த விளக்கம், உய்யான வனம் பற்றிய விளக்கம், உய்யான வனமும் பௌத்த வனம் என்கிற ஒரு புரிதலை நமக்கு தருகிறது. உய்யான வனம் பாலிமொழி சொல். நான் இங்கே வனம் என்பதை சொல்லவில்லை, உய்யானம் என்பதற்கு பற்றி பேசுகிறேன். இந்த உய்யானம் என்பதற்கு பூந்தோட்டம் என்பது பொருள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய விளக்கம்தான் மிக நேரடியாக உய்யான வனம் என்பது பௌத்த வனம் என்று நாம் அறிகிறோம். உய்யான வனம் என்பது பௌத்தரின் பள்ளி, விகாரை, தூபி முதலியவை இருக்கும் இடத்தைச் சேர்ந்த பூஞ்சோலைகளுக்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. இச்சொல் மணிமேகலையில் வந்துள்ளது என்று மயிலசினி வேங்கடசாமி கூறுவது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த 5 வனங்களில் 2 வனங்கள் பௌத்த வனங்களாக இருக்கின்றன. இளவந்திகை வனம், கபேர வனம், சம்பாதி வனம் ஆகிய 3 வனங்கள் மலர்கள் பறிப்பதற்கு என்று பட்டியலிடப்பட்டிருந்தாலும் கூட அவை 3ம் பௌத்தம் சாராத வனங்கள். அவை பௌத்தம் சார்ந்து இருந்தனவா இல்லையா என்பது நாம் குறிப்புகளை, மணிமேகலையில் இடம்பெற்றுள்ள குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாம் பேசுகிறோம். ஆனால் இந்த 5ல் உய்யான வனம் என்பதும் உபவனம் என்பதும் பௌத்தம் சார்ந்தது என்பதுதான் இங்கே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். 5 வனங்களில் 2 வனங்கள் பௌத்த வனங்கள் என்றால் 2 பௌத்த வனங்களில் ஏன் ஒரு பௌத்த வனமான ஓவனத்தை பூப்பறிக்க ஏற்ற இடம் என்று சொல்லுகிறார்கள் என்பதை நாம் முரண்பாடாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தோன்றுகிறது. உய்யான வனம் என்கிற பௌத்த வனம் இந்திரருக்கு உரியது என்றும், உபவனம் என்கிற பௌத்த வனம் புத்தருக்கு உரியது என்கிற பொருளில் அந்த முரண்பாட்டை நாம் கலைத்து பார்க்கலாம். மேலும் உய்யான வனம் பாலிமொழி சொல் என்பதால் 5 வனங்களில் உபவனமும் பாலிமொழி சொல்லாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த சூழலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உபவனம் என்பதை சாத்தனார் சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்து கையாண்டாரா, பாலிலிருந்து எடுத்து கையாண்டாரா என்பதற்கு நாம் பெரும்பாலும் அது பாலி நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று சொல்வதற்கு உய்யான வனமும் நமக்கு ஒரு உறுதுணை சான்றாதாரமாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வடமொழியில் சமஸ்கிருதம், பாலி, வட இந்தியா என்று இந்த சூழல் பற்றி தான் நாம் இந்த உப என்பதை இதுவரை நாம் பேசி வருகிறோம். இந்த உப என்கிற சொல் மணிமேகலை இலக்கியத்தில் இடம்பெற்றது எப்படி பண்பாடாக மாறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உவா பண்பாடு குறித்து ஐயா தோ பரமசிவன் அவர்கள் அறியப்படாத தமிழகம் என்கிற அவருடைய நூலில் அவர் பேசியிருக்கிறார். உவ என்கிற ஒரு ஒற்றை சொல் மணிமேகலை காப்பீட்டில் இடம்பெற்று அதற்கு முன்பாகவோ அதற்கு பின்பாகவோ இது எவ்வாறு தமிழகம் முழுக்க ஒரு பண்பாடாக மாறி இருக்கிறது என்பதை தோ பரமசிவன் அவர்களின் எழுத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் இதை பற்றி மிக விரிவாக பேசுகிறார். ஆங்கில கல்வி வருவதற்கு முன்னர் குருகுலங்களே பள்ளிகளாக இருந்தன. இந்த குருகுலங்களில் பௌத்த துறவிகளும் கற்றுக் கொடுத்தனர். அவ்வாறு இக்குருகுலத்து மாணவர்களுக்கு அமாவாசை என்கிற கார் உவா நாளும்
பௌர்ணமி என்கிற வெள் உவா நாளும் விடுமுறை நாள்களாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த உவ மணிமேகலை காப்பியத்தில் இடம்பெற்ற உவ என்கிற சொல்தான் உவா என்று அது மாறி வருகிறது என்று நாம் பார்க்கப்படுகிறது. அமாவாசை நாளை கார் உவா என்றும் பௌர்ணமி நாளை வெள் உவா என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பௌத்த பள்ளிகளில் விடுமுறை நாட்களாக மாதத்தில் 2 நாட்கள், 2 வாரத்திற்கு ஒரு விடுமுறை என்று அமாவாசையும் பௌர்ணமியும் விடுமுறை நாட்களாக இருந்திருக்கின்றன. அமாவாசை நாளை காருவா நாள் என்றும் பௌர்ணமி நாளை வெல்வா நாள் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கார்கள். இந்த நாட்களில் பௌத்த துறவிகள், பௌத்த ஆசிரியர்கள் பள்ளிக்கு விடுமுறை விடுத்து அவர்கள் தங்களுடைய சங்கத்தை கூட்டி தீர்மானங்களை ஏற்றி அவ்வாறு கூடுவது ஒரு வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு, உபவனத்தில் புத்தர் இறந்தார் என்கிற செய்தி நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர் இறந்த நாள் வைசாக பௌர்ணமி நாள் நள்ளிரவு. அந்த நேரத்தில் புத்தர் பரிநிப்பானம் அடைந்தார். புத்தர் இறந்தது உபவனம், அந்த நாள் பௌர்ணமி நாள். இங்கே உவா தொடர்பான காருவா வெல்வா பண்பாட்டில் பௌர்ணமியும் இடம்பெறுவது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. உவ என்கிற சொல் புத்தர் இறந்த இடம் என்கிற அந்த இடத்தில் அது முக்கியத்துவம் பெறுகிறது. புத்தர் இறந்த நாள் பௌர்ணமி நாள் என்கிற அந்த இடத்தில் வெல்வா என்கிற சொல் முக்கியத்துவம் பெறுகிறது. இவ்வாறு உபவனம் பௌர்ணமி என்பது புத்தரின் வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்புடைய ஒன்று. இது எதேச்ச ஒற்றுமையாக இருக்கலாம். அவ்வாறு கூட நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவ்வாறான ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பௌத்தம் தமிழ்நாட்டில் மறைந்த பிறகும் கூட திண்ணை பள்ளிகளில் உவா நாட்கள் விடுமுறை நாட்களாக கொல்லப்பட்டு வந்தன என்று தோப்பா குறிப்பிடுகிறார். இன்னும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவர் சொல்வதற்கான அர்த்தம், ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்பு விடுமுறை நாட்கள் மாற்றி அமைக்கப்படுவதற்கு முன்பாக வரை பௌத்தர்கள் மேற்கொண்டிருந்த இந்த விடுமுறை நாட்கள் தான் பின்பற்றப்பட்டு வந்தன என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த ஆய்வு தொடர்பாக என்னுடைய சக நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்த போது 1980களில் மங்களம்பேட்டையை சார்ந்த அரசு ஆவணங்களில் உள்ளூர் விடுமுறைகளாக அமாவாசையும் பௌர்ணமியும் விடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். அது தொடர்பான ஆவணத்தையும் நான் அவரிடம் கேட்டிருக்கிறேன், தருவதாக அவர் கூறியிருக்கிறார். அது பௌத்த விடுமுறையின் தொடர்ச்சியாக தொடர்ந்து எல்லா காலகட்டங்களிலும் அவ்வாறு இருந்ததா, அல்லது அவ்வாறான விடுமுறைகளை சில உள்ளூர் பிராந்திய பகுதிகளில் பின்பற்றினார்களா என்று அவர் கூறிய தகவலின் அடிப்படையில் சில கேள்விகள் நம்மிடையே எழுகிறது. அது குறித்த ஆவணங்கள் கிடைக்கப்பட்டால் அது பௌத்த விடுமுறை நாட்களின் தொடர்ச்சியாக அதை நாம் பார்க்கலாம். அடுத்தது, வாவரிசி என்கிற ஒரு சொல்லாடல், ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. இந்த வாவரிசி என்பது உவா அரிசியின் மருவு என்று மறுச்சிதான் என்று தோப்பா அவர்கள் குறிப்பிடுகிறார். வாவரிசி காணிக்கை என்று சொல்லுவார்கள். இந்த உவா நாட்களில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் அரிசியும் காய்கறிகளையும் காணிக்கையாக கொண்டு கொடுத்தனர். இதுதான் உவா இந்த வாவரிசி என்று அழைக்கப்பட்டது என்று, அல்லது உவா அரிசி என்று அழைக்கப்பட்டது என்று தோப்பா குறிப்பிடுகிறார். நன்னூல் இலக்கண நூல் ஒரு மாணவர் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய பணிகளை பற்றி சொல்லுகிற போது, உற்றுழி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் என்கிற வரி ஆசிரியருக்கு தேவையான பொருளாதாரத்தை அல்லது உணவுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது என்கிற அர்த்தத்தில் அங்கே இடம்பெறுகிறது. சமண இலக்கண
நூலில் அவ்வாறு இடம்பெற்றிருப்பது இங்கே இத்தோடு நாம் நினைத்து பார்த்துக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் இலங்கையில் போயா தினம் என்கிற ஒரு தினத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். தமிழகத்தில் ஆர் உவா நாள் என்று சொல்லக்கூடிய அமாவாசை நாளையும், வெல் உவா என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நாளையும் இலங்கையில் போயா தினம் என்று கொண்டாடுவதாக தோப்பா பதிவு செய்திருக்கிறார். அந்த செய்தியை தோப்பா இலங்கை வானொலி மூலம் தெரிந்து கொண்டதாக அவருடைய அறியப்படாத தமிழகத்தில் அவர் பதிவு செய்திருப்பது கவனிக்கப்படுகிறது. இந்த பௌத்தர்கள், பௌத்த பிக்குகள் விடுமுறை நாட்களில் அவர் மலைகளில் கூடியிருப்பது உவா மலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு சாத்தனார் உவ வனம் என்று பேசினாரோ அதுபோல இங்கே உவா மலை என்று இருக்கிறது. பின்னோட்டாக வனம், மலை என்பது இடத்தின் பெயர் மட்டும் இங்கே மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உவமலை என்பது உவா மலை என்றாகி மக்கள் வழக்கில் ஒவா மலை, ஓவா மலை என்று அது இருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கும் பௌத்த கூட்டங்கள் நடந்த மலைப்பகுதிகளுக்கு உவாமலை அல்லது ஓவாமலை என்று பெயர் இருக்கிறது, வழக்கத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற மலைப்பகுதிகளுக்கு உவாமலை அல்லது ஓவாமலை என்று பெயர் வழங்கப்படுகிறது என்று தோப்பா அழுத்தம் திருத்தமாக அந்த தகவலை அவர் பதிவு செய்கிறார். இங்கே தோப்பாவின் இந்த கூற்றுக்கு பிறகு இணையதளத்தில் கிடைக்கக்கூடிய சில தகவல்களை இருந்து தமிழகத்தில் எந்தெந்த மலை ஓவாமலை என்று அழைக்கப்படுகிறது என்று நான் தேடி பார்த்தது, மதுரையில் உள்ள மாங்குளம், திருவாதவூர், இடையப்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள மலைகள் ஓவாமலை என்று அழைக்கப்படுகிறதை நாம் அறிகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சித்திரத்தேவு ஊரில் உள்ள அந்த மலையும் ஓவாமலை என்று அழைக்கப்படுவதை நாம் அறிகிறோம். கமல் நடித்த அந்த படத்தில் வரக்கூடிய குணா குகை என்று சொல்லக்கூடிய அந்த குகை ஓவாமலை என்கிற பெயரில் தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் டெவில்ஸ் கிச்சன் என்று கொடைக்கானலில் உள்ள அந்த இடம் டெவில்ஸ் கிச்சன் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது. கமல் நடித்த படத்திற்கு பிறகு அது குணா குகை என்கிற பெயர் அதிகமாக பரவலாக இருந்திருக்கிறது. அந்த குகைக்கும் ஓவாமலை என்கிற பெயர் தான் இருந்திருக்கிறது. இவ்வாறு தமிழ்நாட்டில் எந்தெந்த மலைகள் ஓவாமலை என்ற பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது என்று அது குறித்து விரிவாக ஆராய்வது ஒரு தனி விடயம் என்று நான் கருதுகிறேன். இதே போல இலங்கையில் உள்ள ஒரு இடமும் ஓவாமலை என்கிற பெயரில் அழைக்கப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். அது குறித்து நான் இன்னும் சற்று விரிவாக ஆய்வை நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே இதுவரை நாம் பார்த்தது இலக்கியத்தில் இடம்பெற்ற உவவனம் என்கிற ஒரு சொல். சாத்தனார் அந்த சொல்லை உருவாக்கத்திற்கு, இலக்கியத்தில் கட்டமைப்பதற்கு, புத்தரின் வாழ்க்கையின் பின்னணியை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார் என்று ஒரு பக்கம், மேலும் இந்த சொல் பண்பாட்டு அளவில் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை பார்த்தது மற்றொரு பக்கம். ஓவாமலை என்று அழைக்கப்பட்ட மலைகளில் மதுரை மாங்குளத்தில் உள்ள கழுகுமலை என்று அழைக்கக்கூடிய அந்த மலையும் ஓவாமலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஓவாமலை என்கிற சொல் பௌத்தம் சார்ந்த சொல் என்று தோப்பாவின் ஆய்விலிருந்து நாம் அறிகிறோம். ஆனால் மாங்குளத்தில் இருக்கக்கூடிய பிராமி கல்வெட்டுகளை ஆராய்ந்த ஆய்வாளர்கள் அதை சமணம் சார்ந்ததாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 1 நூற்றாண்டு காலமாக நடந்த ஆய்வில் அவ்வாறு பார்க்கிறார்கள். இந்த மாங்குளம் கல்வெட்டுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அது ஆசிவகம் சார்ந்தது என்று பேராசிரியர் க. நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் பார்ப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதை பௌத்தம் சார்ந்தும் பார்க்க முடியும் என்கிற ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாங்குளம் முழுவதும்
பௌத்தத்தை மட்டுமே சார்ந்தது என்கிற கருத்தை நான் முன்வைக்கவில்லை. அதை சமணமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிற போது, அதையே ஆசீவகமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிற போது, அதை பௌத்தமாகவும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. அந்த மலை ஓவா மலை என்கிற அடிப்படையில் தான் நாம் அதை பௌத்தமாக உரிமை கூறுகிறோம். அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை அடிப்படையாக வைத்து அதை நாம் உரிமை பெறவில்லை. ஆனால் இவ்வாறு பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அங்கே இருக்கக்கூடிய முதல் கல்வெட்டு இந்த பிராமி கல்வெட்டை நான் மேலேவும் அது எவ்வாறு படித்திருக்கிறார்கள் என்பதை கீழேவும் தமிழ் இன்றைக்கு உள்ள தமிழ் எழுத்தில் கொடுத்திருக்கிறேன். இந்த பிராமி கல்வெட்டில் புள்ளி வைத்திருப்பது நம்முடைய வசதிக்காக இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறார்கள். அதை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். முதல் கல்வெட்டு கனி நந்த திரிகுவன் தம்மம் ஈத்த நெடுஞ்செழியன் பனான் கடலன் வழுதி கொட்டுப்பித்த பாலி. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் ஏற்படுத்தி தந்த இந்த பள்ளி குகை என்கிற பொருள் அது தருகிறது. யாருக்கு கொடுத்தார் என்றால் கனி நந்த ஆசிரியன் என்பவருக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்ததாக இந்த செய்தி கூறுகிறது. இந்த கல்வெட்டில் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு 3 அடைமொழி பெயர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பனா ஆண் என்பதை பனவன் என்றும் வாசிக்கிறார்கள். பனவன் என்பது நெடுஞ்செழியன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி. கடலன் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி. வழுதி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி. இவ்வாறு 3 அடைமொழிகள் நெடுஞ்செழியனை பற்றி இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கல்வெட்டில், இரண்டாவது கல்வெட்டில் கனி நந்த திரிகுவன் தம்மம் ஈத்த நெடுஞ்செழியன் சாலகன் இளஞ்சடிகன் தந்தை சடிகன் செய்த பாலி. இந்த பள்ளியை யார் ஏற்படுத்தி தந்தார் என்றால் சடிகன் என்பவர். அவருடைய மகன் இளஞ்சடிகன். இளஞ்சடிகன் நெடுஞ்செழியனுடைய மைத்துனன் என்று சொல்லப்படுகிறது. நெடுஞ்செழியன் சாலகன் இளஞ்சடிகன் தந்தை சடிகன் செய்ய பாலி. சாலகன் என்கிற சொல்லுக்கு மைத்துனன் என்று பொருள் கொள்கிறது. இன்றைக்கும் ஹிந்தி மொழியில் மச்சானை குறிப்பிடுவதற்கு சாலா என்கிற சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த பள்ளியை நெடுஞ்செழியனின் மைத்துனனாகிய இளஞ்சடியின் தந்தை சடிகன் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த 2 கல்வெட்டுகளிலும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 கல்வெட்டுகளில் நாம் கவனிக்க வேண்டியது கனி என்கிற சொல், அடுத்தது தம்மம் என்கிற சொல். இவற்றையெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அடுத்ததாக 3வது கல்வெட்டு. இந்த 3வது கல்வெட்டிலும் கனி என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது. நந்த என்கிற சொல்லும் இடம்பெற்றிருக்கிறது. முதல் 2 கல்வெட்டை வாசிக்கிற போது அடுத்த 3வது கல்வெட்டு நாம் இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். கனி நந்த திரிகுவன் வெல் அறை நிகமது தாவிதி கழுதிக அந்தை அசிதன் பிணவு கொடுப்பிதோ என்று அந்த கல்வெட்டை வாசிக்கிறார்கள். இந்த கல்வெட்டிலும் கனி என்கிற சொல்லை நாம் கவனிக்க வேண்டும். தம்மம் என்கிற சொல் முதல் 2 கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது, 3வது கல்வெட்டில் இடம்பெறவில்லை. இந்த நந்த என்கிற சொல் 3 கல்வெட்டிலும் இங்கே இதுவரை இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சொல்லையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளறை என்கிற ஊரை சார்ந்த ஒரு வணிக குழு, நிகமம் என்றால் வணிக குழு என்று பொருள். நிகமம் என்பது பிராகிருத மொழி சொல் என்று குறிப்பிடுகிறார். வெள்ளறை என்கிற ஊரை சார்ந்த நிகமம்
என்கிற இந்த நிகமம் என்று சொல்லக்கூடிய வணிக குழு, அதை சார்ந்த அசிதன் என்பவர் வெற்றி கொடுத்த பள்ளி என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே அசிதன் என்கிற பெயர் சொல்லையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காவிதி கழிதிக அந்த என்பதற்கு முத்து வணிகத்தை மேற்கொண்டவர்கள் என்ற பொருளை சொல்லுகிறார்கள். வெள்ளரை என்கிற இந்த ஊர் பெயர் இன்றைக்கு மாங்குளத்திற்கு அருகில் வெள்ளரிப்பட்டி என்று அழைக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். 4வது கல்வெட்டு கனிய நந்தி கொடியவன் என்று வருகிறது. இந்த பள்ளியை இந்த கனிய நந்தி என்பவர் ஏற்படுத்தினார் என்ற செய்தியை அது குறிப்பிடுகிறது. கனி நந்தி என்கிற சொல் தொடர்ந்து இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். 5வது கல்வெட்டு சந்தரிதன் கொடுப்பித்தோன் என்று வருகிறது. இந்த பள்ளியை ஏற்படுத்தி தந்தவர் சந்தரிதன் என்பவர். 6வது கல்வெட்டு மீண்டும் ஏற்கனவே இடம்பெற்ற வெள்ளரை நிகமம் என்கிற சொல் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. வெள்ளரை என்கிற ஊரை சார்ந்த நிகமம் என்கிற அந்த வணிக குழு ஏற்படுத்தி கொடுத்தது. இங்கே வெள்ளரை நிகமம் என்கிற சொல் இந்த தொடர் 2 இடங்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 6 கல்வெட்டுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இது சமணம் சார்ந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவ்வாறு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் என்றால், பொதுவாக நந்த சிறீகுவன் என்பதை நந்த ஆசிரியன் என்று சொல்லுகிறார்கள். இந்த நந்த அல்லது நந்தி என்று இந்த சொல்லை வாசிக்கிறார்கள். கோவில்பட்டி அருகில் உள்ள கழுகுமலை கல்வெட்டிலும் இந்த நந்தி என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நந்தி ஆசிரியன் என்கிற ஒரு சமண துறவி என்றுதான் அதற்கு பொருள் கொள்கிறார்கள். இவ்வாறு பொருள் கொண்டுதான் இதை சமணமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணோட்டம், பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம். பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் அதை ஆசீவகமாக அவர் பார்க்கக்கூடிய பார்வை நாம் கவனிக்க வேண்டியது. தனி என்கிற சொல் நந்த அல்லது நந்தி என்பவருக்கு ஒரு அடைமொழியாக இருக்கக்கூடிய ஒரு சொல். கனியம் என்கிற பாடத்தில் தேர்ச்சி பெற்ற, முதிர்ச்சி பெற்றவர் என்பது அதற்கு பொருள். பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் இது சமணம் அல்ல ஆசீவகம் என்பதை மறுப்பதற்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம், கனியம் என்கிற பாடத்தை சமணர்கள் படிக்கக்கூடாது என்கிற பட்டியலில் அது இடம்பெற்றிருந்தது என்று குறிப்பிடுகிறார். எனவே விதிவிலக்காக சில சமண அறிஞர்கள் அவர்கள் போட்டுக்கொண்ட கட்டுப்பாட்டை மீறி படித்ததை அடைமொழியாக போட்டுக்கொள்ள மாட்டார்கள். எதிர்தரப்பு கருத்தை தெரிந்து கொள்வதற்காக சிலர் படித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாங்குளம் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கனி நந்த, கனி நந்தி என்பது இங்கே இதை சமணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற ஒரு பார்வையை அவர் குறிப்பிட்டுவிட்டு அதை ஆசீவமாக பார்ப்பதற்கு ஆசீவகத்தில் நந்த வாச்சா என்கிற ஒரு அறிஞர் இருந்ததாகவும் அவருடைய பெயர்தான் இங்கே இடம்பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆசீவகத்தில் நந்தவாச்சா என்கிற அந்த ஆசிரியர் கனியம் என்று சொல்லக்கூடிய பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார். எனவே அவருக்கு கனி என்கிற அடைமொழி இருந்தது என்று அவர் குறிப்பிட்டார். கனியம் என்பதை வானவியல் சாஸ்திரம், வள்ளுவம் அறிஞர்கள் இவ்வாறு அந்த சொல்லை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பொருள் விளக்கத்தை
பேராசிரியர் கா நெடுஞ்சன் அவர்கள் தருகிறார். அவர் தருகிற அதே விளக்கத்தை வைத்துக் கொண்டு கணியம் என்பதற்கு வள்ளுவர் என்கிற விளக்கத்தை அவர் தருவதை எடுத்துக்கொண்டு பார்த்தால், இன்றைக்கும் பறையர் சமூகத்தில் வள்ளுவ பார்ப்பனர்கள், வள்ளுவ ஐயர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தருகிற விளக்கத்தில் இருந்துதான் இதை நாம் பொருத்தி பார்க்கிறோம். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரிதும் நேரடியாக பௌத்தத்தோடு தொடர்பு இருந்ததுதான் பண்டிதர் அயோத்தாசரின் ஆய்விலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஆய்விலும் நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே அந்த வகையில் பார்த்தால் கனி என்பதற்கு பௌத்தத்தோடு நெருக்கமான தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் உள்ள தனி கிளிப்பை என்கிற ஊரில் ஒரு புத்தர் சிலை இருக்கிறது. அது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ஊர், தனிக்கிழுப்பை என்பது ஊர் என்கிற ஊர். ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மிக அருகாமையில் உள்ள ஊர். அந்த ஊரில் புத்தர் சிலை இருந்ததை மயிலசினி வேங்கடசாமி அவர்கள் அவருடைய பௌத்தமும் தமிழும் என்கிற நூலில் அவர் சுட்டுகிறார். 1940 அவருடைய பௌத்தமும் தமிழும் என்கிற நூல் முதலில் பதிப்பாக வந்தபோது கனிக்கிழிப்பில் இருந்த புத்தர் சிலையை பற்றிய குறிப்பு அந்த நூலில் இடம்பெறவில்லை. பிறகு அதே நூல் 1948 ஆண்டு என்று நினைக்கிறேன் மறுபதிப்பு வந்தபோது 2வது பதிப்பில் கனிக்கிழிப்பில் இருந்த புத்தர் சிலை பற்றிய பதிவு அந்த நூலில் இடம்பெற்றது. காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள கனிக்கிழிப்பை புத்தர் சிலை மயிலசினி வேங்கடசாமி அவர்கள் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டார் என்பதை அந்த நூலிலிருந்தே நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த ஊரில் புத்தர் சிலை இன்னும் இருக்கிறது. நானும் அதை நேரில் சென்று பார்த்திருக்கிறேன். அந்த ஊரின் பெயர் கனிக்கிழிப்பை, கனி, அங்கே புத்தர் சிலை என்பதை பொருத்தி பார்க்க ஒரு நேர்கோட்டில் வைத்து பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். புத்தர் சிலை இருக்கக்கூடிய அதே இடத்தில் ஒரு தீர்த்தங்கரர் சிலை இருப்பதையும் நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். கனிக்கிழிப்பில் புத்தர் சிலை இருப்பதை போல புத்தர் சிலைக்கு அருகே தீர்த்தங்கரர் சிலை ஒன்றும் இருக்கிறது. அடுத்தது நந்த என்கிற இந்த சொல்லை நாம் பார்க்கலாம். இந்த நந்த என்கிற சொல்லை நந்தி என்று அந்த சிகரம் என்கிற அந்த எழுத்து ஒருவேளை அது தேய்ந்திருக்கும். எனவேதான் கோவில்பட்டி கழுகுமலையில் தெளிவாக கிடைத்திருக்கக்கூடிய நந்தி என்கிற அந்த கல்வெட்டை வைத்துக் கொண்டு நந்த என்பதை நந்தி என்று வாசிக்கக்கூடிய ஒரு போக்கும் இருக்கிறது. நந்தி என்பதை சமணம் சார்ந்து அல்லது நந்தவாச்சா என்று ஆசையும் சார்ந்து பார்த்ததை போல இந்த சொல்லை பௌத்தம் சார்ந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புத்த நந்தி என்று இலக்கியங்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பௌத்த ஊரில் உள்ள தலைவருக்கு புத்த நந்தி என்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. சைவர்கள் பௌத்தர்கள் மீது வன்முறையை செலுத்துகிற போது மேலதாளங்களோடு ஊருக்குள் செல்வார்களாம். மேளத்தை அடிக்க தொடங்கி குறைவான மெதுவாக ஒலிக்கக்கூடிய அந்த பீட்டிலிருந்து அது உச்சத்திற்கு ஏறி இறங்குவதற்குள் ஒரு பௌத்தரின் தலை விழ வேண்டும் என்பதாக இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே ஒரு பௌத்த குடியிருப்பில் உள்ள அந்த தலைவருக்கு புத்த நந்தி என்கிற பெயர் இருப்பதை நாம் அறிகிறோம். இந்த நந்தி என்கிற பெயர் பௌத்தத்திற்கு உரியதாகவும் இருக்கிறது, சமணத்திற்கு உரியதாகவும் பொது சொல்லாக இருக்கிறது. எனவே அதை சமணமாக மட்டும் பார்ப்பதில் ஒரு சிக்கல் இருப்பதாக நான் கருதுகிறேன். மீண்டும் ஒரு முறை நான் நினைவுபடுத்துகிறேன், இதை முழுக்க முழுக்க நான் பௌத்தமாக பார்க்கவில்லை. பௌத்தம் சார்ந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நந்தி என்கிற இந்த சொல் கலைமறைவிலும் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. கோயில்களின் வாசலில் இருக்கக்கூடிய நந்தி என்பது
சமண மரபை சார்ந்ததாக சுரேஷ் பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அது பௌத்தம் சார்ந்தும் இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது இந்த கல்வெட்டுகளில் இடம்பெற்றக்கூடிய தம்மம் என்கிற சொல். தம்மம் என்கிற சொல் பாலி மொழி சொல் என்பதை நாம் அறிவோம். இந்த பாலி மொழி, தமிழ், பௌத்தம் என்பது ஒரு நேர்கோட்டு உறவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது. பிராகிருத மொழி, தமிழ், சமணம் என்கிற ஒரு நேர்கோட்டு பார்வை என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இதை இந்த நேர்கோட்டு பார்வையில் மாற்றி பார்ப்பதற்கான இடமும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக பாலி மொழி, தமிழ் என்று வருகிற போது அது பௌத்தம் சார்ந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தம்மம் என்கிற இந்த சொல் இந்த கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருப்பது, மேலும் இந்த மாங்குளம் கல்வெட்டை பௌத்தம் சார்ந்து நாம் பார்ப்பதற்கு அது அதிக வாய்ப்பை தருகிறது. அதுபோல பாலி என்கிற இந்த சொல் பாலிமொழி சொல் என்று கூறுகிறார். பாலி என்கிற சொல்லில் இருந்தால் இன்றைக்கு பள்ளி என்கிற சொல் உருவானது என்று பார்க்கிறோம். பள்ளி என்கிற பொருளை தருகிற பாலி என்கிற சொல் இடம்பெற்றாலே அதை சமணமாக பார்க்கக்கூடிய பார்வைக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதை போல, அதை பௌத்தமாக பார்க்கக்கூடிய பார்வைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பார்வை ஏன் ஏற்படுகிறது என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுபோல அசிதன் என்பவர் உடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அசிதன் என்கிற பெயரை தமிழ்படுத்தி அச்சுதன் என்று வாசிக்க முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் பார்வை எனக்கு எழுகிறது. இந்த கல்வெட்டு 3வது கல்வெட்டில் கனிய நந்த சிறிகோன் வெள்ளரை நிகமத்து தாவிதி கழிதிக அந்தை அசிதன் என்கிற அந்த அச்சுத கலப்பாளன் என்று ஒரு மன்னனின் பெயர் வரலாற்றில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அவரின் பெயர்தான் இந்த பெயர் என்று நான் குறிப்பிடவில்லை. அவ்வாறான ஒரு பெயர் பௌத்த மரபில் தொடர்ந்து இருந்திருக்க கூடும் என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. இந்த கல்வெட்டின் காலத்தை ஆய்வாளர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று வாசிக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த ஒரு வணிகர் அச்சுதன் என்பவர் இருந்திருக்க வேண்டும். அவர் பௌத்தராக இருந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இவ்வாறு இன்றைக்கு உவ என்கிற சொல் நேரடியாக மாங்குளம் கல்வெட்டில் இல்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உவ என்கிற சொல் ஒரு மணிமேகலை காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த சொல் தமிழகத்தில் ஒரு பண்பாட்டு தளத்தில் மிக பரவலாக புழங்கியிருக்கிறது. அவ்வாறு தொடர்பு கொண்ட ஒரு ஓவாமலை என்ற பெயரில் தொடர்பு கொண்ட ஒரு மலையாக இருக்கக்கூடிய மாங்குளத்தில் உள்ள கழுகு மலை, அது இன்றைக்கு சமணமாக பார்க்கக்கூடிய பார்வை இருப்பதை போல, ஆசீர்வாதமாக பார்க்கக்கூடிய பார்வை இருப்பது போல, அதை பௌத்தமாக பார்ப்பதற்குமான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் இந்த ஆய்வில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாங்குளத்திற்கு மிக அருகில் உள்ள அரிட்டாப்பட்டி மலையை பௌத்தம் சார்ந்தும் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது. அதை சமணம் சார்ந்தும் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது. சமணம் சார்ந்து பார்க்கக்கூடிய பார்வை மேலோங்கி இருக்கிறது. பௌத்தம் சார்ந்து பார்க்கக்கூடிய பார்வை அதிகரித்து இல்லை. அரிட்டாப்பட்டி மாங்குளத்திற்கு மிக அருகாமையில் உள்ள அரிட்டாப்பட்டியில் சமண சிற்பமும் இருப்பது அங்க இருக்கக்கூடிய இடத்தை சமணம் சார்ந்து பார்ப்பதற்கு கூடுதல் வலிமை சேர்க்கிறது. மாங்குளத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை இவ்வாறு பௌத்தம் சார்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது என்பதை தான் இந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. அதற்கு அடிப்படையாக
நமக்கு மணிமேகலை காப்பியம் அமைந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பண்பாடு, பண்பாட்டின் தொடர்ச்சியாக கல்வெட்டு, பண்பாட்டில் இலக்கியத்தில் இடம்பெற்ற அந்த சொல் இல்லை என்றாலும் கூட ஒவ்வாமலை என்கிற சொல் தான் இதை பௌத்தம் சார்ந்து பார்ப்பதற்கும் ஒரு இணைப்பு சொல்லாக இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்டி என்னுடைய ஆய்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் கருத்துரையை, வழிகாட்டுதலை வழங்கினால், கேள்விகளை எழுப்பினால் நான் குறித்து கொண்டு முடிந்தவரை இயன்றவரை பதில் அளிக்கிறேன். தொடர்ந்து மேலதிகமான ஆய்வுகளுக்கும் உங்களுடைய கேள்விகளை, வழிகாட்டுதலை நான் பின்பற்றிக் கொள்வேன். இது என்னுடைய தொடக்கநிலை ஆய்வு என்பதை நான் மீண்டும் ஒருமுறை சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான உரை ஜெயபிரகாஷ், ரொம்ப நல்லா இருந்தது இந்த உரை. நன்றி. என்பதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தது ரொம்ப சிறப்பு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு புது தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சில பேர் தவிர. இதுல கூடுதலா ஒரு தகவல் சொல்லணும்னா, இலங்கையில வந்து மலை மாநிலங்கள் இருக்குது. குறிப்பா வடக்கு தெற்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடியது வந்து ஊவா மாநிலம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மாநிலம். இலங்கையில் இருக்கக்கூடிய ப்ராவின்ஸ், ஊவா ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊவா ப்ராவின்ஸ் முழுக்கவே மலைகள் தான். அந்த மாநிலத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த மாநிலத்தோட முன்னாள் முதல்வர் தொண்டைமான் எனக்கு நெருங்கிய நண்பர் எனக்கு. ஸோ அந்த மாநிலத்துக்கு போட்டப்ப இந்த ஊவா பேர் அப்படின்றது நமக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சது. இப்போ ஜெயபிரகாஷ் பேசின பேச்சில இருந்து பார்க்கும்பொழுது அது ஊவா மலை என்பது ஒரு பௌத்த பெயரோடு இருக்கின்ற ஒரு பெயர் என்பது நமக்கு புரியுது. ஸோ இது போல நம்ம இந்த சொற்களை எல்லாம் நாம் தொகுத்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும், ஒவ்வொரு ஊர் பெயர்களுக்கும் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம், பெயர்களை எல்லாம் நீங்கள் பகுத்து ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு ஒரு பௌத்த பின்னணி இருக்கும் என்பதற்கு இந்த ஊவா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. ஜெயபிரகாஷுக்கு நன்றி. கேள்வி இருப்பவங்க கேள்வி கேளுங்க. கேள்வி மட்டும்தான் கேட்கணும், நீங்க விளக்கத்தை யாரும் சொல்ல வேணாம். கேள்வி சுருக்கமாக கேட்டால் அவர் பதில் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். கேள்விகளுக்கு பிறகு திரு மழமேடி பாண்டியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். சார் வணக்கம் சார். நான் கேட்கலாமா சார்? வணக்கம். சொல்லுங்க சார். சார், நான் திருநாவுக்கரசு காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். நீங்கள் ரொம்ப அரிய பல கருத்துக்களை சொன்னீங்க. அதற்கு வந்து தமிழ்நாடு பௌத்தர் சங்க பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொடர்ந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. நீங்கள் நிறைய வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய பொருள் சொல்றதுனால தான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அதாவது பௌத்தமும் ஜெயினமும் சமகாலத்தில் இருந்தது. அப்போ வந்து இந்த சமணம் என்ற வார்த்தை வந்து பொதுவான வார்த்தை என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரெல்லாம் சமணம் போட்டு உட்கார்ந்து தியானம் செய்யறாங்களோ அந்த முனிவர்களுக்கு பேரு சமணர்கள்னு பேரு. ஸோ சமணம் என்ற வார்த்தை பௌத்த பிக்குகளுக்கும் பொருந்தும், ஜெயின பிக்குகளுக்கும் பொருந்தும். அப்ப சமண மதம் என்று தனியா பிரிக்காம இனிமே அது சரியான ஒரு கண்டுபிடிச்சு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஜெயினத்துக்கு வந்து சமணம்னு சொல்லக்கூடாது என்றது என்னுடைய இது. அது சரியான நீங்க தான் சொல்லணும். பௌத்தம் வேற, ஜெயினம் வேற, சமணம் வந்து பொதுவானது அப்படின்னு நான் சொல்றேன். அது கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்ட், நல்லா இருக்கும். நீங்க அதை சரியா உள்வாங்கி இருக்கீங்க நான் நினைக்கிறேன். மயிலசினி வேண்டசாமி வந்து சமணம் என்பதை வந்து ரெண்டுக்கும் பொதுவான சொல்லதான் ஒரு குறிப்பிட்டார். இந்த சமணமும் பௌத்தமும் இந்தியாவில் இருந்த சிரமண மரபில் இருந்து அது தோன்றி வந்த ஒரு மதங்களாக சொல்றாங்க. இந்த சிரமணம் என்கிற சொல்லுடைய நேரடி தமிழ்படுத்தப்பட்ட சொல் சமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வையும் இருக்கு. நாம சமணம் நம்ம உள்ளூர் வழக்கிலிருந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் இருக்கு. சமணம் என்பது ஜைனத்தையும் பௌத்தத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது சொல் என்றாலும் இன்றைக்கு சமணம் என்பதை ஜைனத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாற்று சொல்லாக நாம் பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு நான் வேறொரு தகவலை நான் சொல்றேன். கேரளாவில் பௌத்தம் என்பது பொது சொல், சமணத்தை குறிப்பதாக இருந்தாலும் பௌத்தத்தை குறிப்பதாக இருந்தாலும் பௌத்தம் தான் பொது சொல். பௌத்த சமணம், பௌத்தம் என்றுதான் அங்க அதை பார்க்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பிற்காலத்தில் இடைக்காலத்தில் வந்த இஸ்லாம் மார்க்கத்தையும்
கிறிஸ்துவ மார்க்கத்தையும் கூட அவர் பௌத்தம் என்கிற பொது சொல்லாடல்களால் குறித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பிசி அலெக்சாண்டருடைய புத்திசம் இன் கேரளா என்கிற அந்த புத்தகத்துல எப்படி பௌத்தம் என்பது சமணத்திற்கு, பௌத்தத்திற்கு, கிறிஸ்தவத்திற்கும், இஸ்லாத்திற்கு பொது சொல்லாக இருந்தது அப்படின்னு ஒரு பாக்குறேன். அப்போ இங்க சமணம் ஒரு பொது சொல்லாக இருந்தது அப்படிங்கிறத நிறைய ஆய்வாளர்கள் அதை பேசியிருக்காங்க. ஆனா மீண்டும் மீண்டும் அது அந்த சிக்கல், அது தொடர்பான கேள்வி இருந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல நாம் சமணம் என்பதை ஒரு பொது சொல்லா வலியுறுத்திட்டு வரோம். ஆனா கேரளாவை பொறுத்த மட்டும் பௌத்தம் என்கிற சொல் ஒரு பொது சொல்லா இருக்கு. அதுபோல கர்நாடகாவில் கூட ஒரு சொல் பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் பொதுவான சொல்லா இருக்கு. அந்த சொல்ல நான் மறந்துட்டேன். நான் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய புத்திசம் கர்நாடகா என்கிற அந்த நூல்ல அந்த தகவல் இருக்கு. இந்த சமணம் என்கிற சொல் திருவண்ண மரபிலிருந்து எவ்வாறு வந்தது என்கிற ஒரு நீண்ட கட்டுரையை என்னுடைய போதிவேர் என்கிற நூலில் நான் அதை குறித்து எழுதியிருக்கேன். நன்றி. தேங்க்யூ சார். வேற யாராவது கேள்வி கேளுங்க. நான் இந்த ஆய்வுக்கு செஞ்சிட்டு இருக்கும் போதே நான் நேரடி கல ஆய்வுக்கு போகணும் திட்டமிட்டு இருந்தேன். அந்த கல ஆய்வு தள்ளி போடப்பட்டிருக்கு. இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலோட நம்ம பேசியிருந்திருக்கலாம். நான் விரைவில் அங்க நேரடி கல ஆய்வுக்கு போறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. யாரும் கேள்வி கேட்க வர மாட்டேன்றாங்களே. எல்லாம் கவனிச்சுக்கினே இருக்கிறாங்க. நல்லா டீப்பா பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. இந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் இந்த நிறைய வார்த்தைகளை பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால அது சம்பந்தமா கேட்கறதுக்கு தயக்கமா இருக்குதா என்னன்னு தெரியல. இல்ல ஜெனரல் சப்ஜெக்ட்னா கேட்பாங்க. இல்ல சார், அவங்க ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. பாக்குறோம், அதனால கேள்வி கேட்டு நம்ம மாட்டிக்கூடாதுல்ல. சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்டாங்களா? நீங்க இப்போ கேட்டீங்க, எனக்கு அந்த சந்தேகம் இந்த சமணம்னு சொல்ற போது அந்த பொதுவான பௌத்தத்துக்கும் ஜைனத்துக்கும் சேர்ந்து ஒரு சொல்லாது அதுவும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அது நீங்களே கேட்டீங்க. அது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஆராய்ச்சியாளருக்கு அவங்க பாக்குறாங்க. இப்போ பக்கத்துலேயே இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் தனிக்கிளி பண்ற ஊர். நம்ம அது கூட பார்க்காம இருக்கோம். அது சார் சொன்ன பேர் தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி நம்ம அந்த பௌத்த தேடல் வச்சாருன்னா நல்லா இருக்கும். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான், நல்லா இருந்தது. நல்லா ஆய்வாளருக்கு என்னுடைய காஞ்சிபுரம் பகுதி சார்பாக நன்றி தெரிவித்து. கேள்வி கேட்கல, நன்றி தான் சொல்லிட்டேன். நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க கேள்வி கேட்குற. கேளுங்க, ஏதாவது இருந்தா கேளுங்க. இந்த பொதுவா இது என்னுடைய தொடக்கநிலை ஆய்வு என்பது கேள்விகள் தான் இந்த ஆய்வு அடுத்த கட்டத்துக்கு முக்கியமா நகர்த்தும். வணக்கம். ரொம்ப டீட்டெயில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இப்ப மணிமேகலை காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புத்தர் காலமும் மணிமேகலை காலமும் ஒன்னா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. கேள்வி அவ்வளவுதான் தோழர். அவ்வளவுதான் தோழர்.
மணிமேகலைக்கும் புத்தருக்கும் உண்டான தொடர்பு, மணிமேகலை காப்பியத்துக்கும் புத்தருக்கும் உண்டான தொடர்பு, அதை பத்தி விளக்கமாக சொல்லுங்களேன். இன்னையில இருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தர் காலம்னா, மணிமேகலை காலம் என்பது புத்தரின் சமகாலம்லாம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 500-700 ஆண்டுகால இடைவெளி இருக்கணும். ஆய்வாளர்கள் சிலப்பதிகாரத்தின் காலமே மணிமேகலின் காலம், அது கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வரை மணிமேகலின் காலத்தைய வைத்து பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்கு. இந்த கால ஆய்வு வந்து பெரிய சிக்கலுக்குரிய ஆய்வு தமிழ் இலக்கிய வரலாற்று. அறுதிட்டு உறுதிப்படுத்த சொல்ல முடியாத ஒரு 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 போக்கு. ஆனால் ஒரு குறைந்தபட்சம் 500, 600, 700 ஆண்டுகால இடைவெளி புத்தருக்கும் மணிமேகலை காப்பியத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. நன்றி தோழர். நன்றி தோழர். ஹலோ, சொல்லுங்க சார். இல்ல நிகழ்ச்சி அடுத்து என்ன போலாம், அப்படியே இருந்தா நல்லா இருக்கு. என்ன கேள்வி இருக்கா, இது எடுத்து அடுத்த கருத்துக்கு நகரலாம். கேள்வி அவ்வளவுதானுங்களா? அதுதான் பாரு, யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஏற்று நீங்க நிகழ்ச்சி அடுத்த இதுக்கு நகர்த்தாங்களா? டாக்டர் இருக்காருங்களா? இருக்காரு, லைன்ல இருக்காரு. அவரு டாக்டர் நாகேந்திரகுமார். அவர் தெரியலையே. இருக்காருன்னு சொன்னாரு. ஆனா சன்னால இருக்காரா? ஆமா. இருக்கேன். ஆனா சொல்லுங்கண்ணா. இப்போ கேள்வி எல்லாம் முடிஞ்சியா? கேள்வி யாரும் கேட்க போறது இல்லையா? கேள்வி நேரம் அவ்வளவுதான். கேள்வி யாரும் கேட்கல. போதும். இப்போ டாக்டர் நாகேந்திரன் அவர்கள் வந்து வாழ்த்துறை வழங்கி இருக்காரு இல்லையா? டாக்டர் இருக்காரு. நான் டாக்டர் நாகேந்திரன், டாக்டர் லைன்ல இருக்கிறாரு. ரைட், பேசுங்க. டாக்டர் நாகேந்திரன் அவர்களுக்கு இது வாழ்த்துறையும் நிறைவேறவும் மருத்துவர் டாக்டர் நாகேந்திரகுமார். நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். சட்டம் சார்ந்த மருத்துவத்துறையில ப்ரொஃபஸரா இருக்கேன். பௌத்த ஊவா பண்பாடு பத்தி மிக அருமையா பேசினாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் அதுல கலந்துக்க முடியல. பட் ஒரு எழுத்தாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தமிழ்துறை உதவி பேராசிரியராக புனித சார்லஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எறையூர்ல ஒர்க் பண்றாரு. அவரோட நாலேஜ் தான் என்னால யூஸ் பண்ணிக்க முடியாம போச்சு. நீங்க எல்லாம் அதை நல்லா யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கருத்துக்களை அவர் இதே மாதிரி கருத்தரங்கத்துல பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அவர் முழு உரையும் வந்து Facebookல இருக்கு சார். நான் லிங்க் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். Facebookல இருக்குங்களா? ஆமா Facebookல இருக்கு. ஓகே. பேச முடியல. சரி, ரொம்ப சுருக்கமா உரை நிகழ்த்தார் டாக்டர் நாகேந்திரன். அடுத்த அமர்ல வந்து இப்போ பயணத்துல இருக்கிறதால பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். மருத்துவர் பேராசிரியர் இருக்கின்ற டாக்டர் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. இந்த உரையை சிறப்பான முறையில் மாற்றிய ஜெயபிரகாஷ் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் இனிமேல் உங்களது Facebook தளத்தில் நிகழ்ச்சி தொடங்குகின்ற பொழுதே நீங்கள் பதிவிட்டு விட வேண்டும். அப்படி பதிவிட்டால்தான் எல்லாருக்கும் போய் சேரும். Facebookல இங்க வந்து 27 பேர் இருந்தாலும் Facebookல இதை பார்த்தவங்க நூற்றுக்கணக்கில் இருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா. அதனால்தான் நம்ம Facebookல இதை பதிவு செய்ய சொல்லுங்க.
ஏறக்குறைய 500 பேருக்கு மேல ஃபேஸ்புக்ல இது நேரலையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து எல்லாரும் தங்களுடைய பக்கங்கள்ல பதிவு செய்யணும்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். சிறப்பாக ஒருங்கிணைக்க முனைவர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் நாகேந்திர அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனா இப்ப மழைமேனி பாண்டி நன்றி. இருக்காரா பாருங்க. அங்க அவர் பேசுறதுல சாரி ஆமா ஆமா. மழைமேனி பாண்டியன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். இல்ல, நன்றி உரை. நன்றி. இருக்காரா? அவர் பேர் வரல. வேற எதுனா ஐடியில் இருக்காரான்னு தெரியல. மழைமணி பாண்டியன் இருக்காருங்களா? இல்லண்ணா, நீங்க முடிச்சுக்கீங்க. வாரம் நீங்க தான் நன்றி சொல்லணும் பார்த்திபன். இல்ல அண்ணன் அவரே சொல்லிட்டார். வாழ்த்துறை சொல்றேன் நன்றி சொல்லிட்டாரு. விடுங்க. 10 மினிட் இருக்கா? இல்ல உட்காந்து ஆனா அவர் இல்லண்ணா, முடிச்சுக்கண்ணா. ஆனா யாரோ கேள்வி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்குறீங்க, கேளுங்க. இப்ப மழைமேனி பாண்டியன் வராரு. வணக்கம் சார். நம்ம பொறுப்பு வந்து ஆதிராஜா சார். அந்த பாலி மொழி வந்து இப்ப நடைமுறையில இருக்குங்களா சார்? இப்ப அது எங்கெல்லாம் இருக்கு? அது ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து வீழ்ந்து அழிஞ்சு போனதுக்கான காரணம், அது மாதிரி ஏதாவது சுருக்கமா சொல்லுங்க சார். எனக்கு பாலி மொழியில அதிக அறிவு இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச செய்தி மட்டும் பகிர்ந்துக்கிறேன். ஆனா அந்த அந்த மொழி சார்ந்த எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்தியாவுல ஒரு 4 மிக முக்கியமான பழமையான மொழிகள்: தமிழ், சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம். இந்த மொழிகள் வந்து 4 மிக முக்கியமான மொழிகள். அது இதுல பாலி மொழி வந்து குறிப்பா அறிஞர்கள் பேசிய மொழியா இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வட இந்தியா எப்படி தென்னிந்தியாவுக்கு பொதுவா நான் சொல்றது, தென்னிந்தியாவுக்கு ஒரு புரோட்டோ திராவிடியன் என்கிற ஒரு தமிழ் வடிவம் வந்து ஒரு மூல மொழியா இருந்ததும், அதுபோல வட இந்தியாவுக்கு பிராகிருதம் என்கிற ஒரு மொழி வந்து ஒரு ஒரு பொதுவான சொல் அல்லது அது ஒரு தனி மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை. அதுபோல பாலி என்கிற சொல், அந்த மொழி ஏன் அழிஞ்சதுக்கு இருக்க காரணம் எல்லாம் எனக்கு தெரியல சார். இப்போ வழக்கமா எல்லா மொழியும் அழிவதற்கான காரணங்கள் போல அது இருந்திருக்கணும். நன்றி. இந்த மொழி எங்க நடைமுறையில் எங்கன்னா இருக்கான்றது எந்த நாட்டாவது? இல்ல, வட இந்தியாவுல குறிப்பா அறிஞர்கள் மத்தியில இருந்த ஒரு மொழி. அதுக்குன்னு ஒரு தனி லேண்டு கிடையாதுன்றாங்க. தனி நிலம் கிடையாது. ஒரு ஏரியா அந்த மாதிரி ஒரு நாடோ இல்ல ஒரு அது மாதிரி ஒரு ஏரியா கிடையாது. அது வந்து இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, எப்படி அது நான் சொல்றது வந்து அப்படியே சரின்னு எடுத்துக்காதீங்க. என்னுடைய ஆய்வு வந்து தமிழ் பிராகிருத மொழி சார்ந்த ஆய்வு. அது சார்ந்து படிக்கும் போது தெரிஞ்ச கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறேன். பிராகிருதம் என்பது மக்களுடைய பேச்சு வழக்கு மொழி அப்படின்னா, பாலி என்பது அறிஞர்களுடைய மொழியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு லேண்ட் இல்லை. நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பௌத்தர்கள் பாலி மொழியில நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. யாரு பேசுறாங்க? சார் வந்துட்டாரு. மழைமேனி பாண்டியன் வந்துட்டாரு. அக்கா செல்வராஜ் ஏதாவது கேள்வி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம்க்கா. வணக்கம். மிக சிறப்பான உரை, மிக சிறப்பான ஆய்வு. இது போல நிறைய நீங்க ஆய்வு இன்னும் மேல மேல செய்யணும்னு வாழ்த்துறேன். இந்த வார்த்தையோட சேர்ந்துதான் இப்ப நம்ம உபாசகா உபாசகி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுவோ இல்ல உபதேசம், அப்போ உபாத்தியாயர், இதுக்கெல்லாம் ஏதாவது தொடர்பு இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? சோ அத பத்தி உபதானா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்.
நான் கிளிங்கிங் அதுதான் அவரு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி. அதோட இதோட அவங்க டீச்சர், டீச்சிங், உபதேசம் அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குமோ ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நான் வந்து பேசக்கூடாதுன்னு தவிர்த்த விஷயம் வந்து இந்த விஷயம். ஏன் அப்படின்னா உவ அப்படிங்கிற ஒரு சொல் இலக்கியத்துல அது எப்படி மணிமேகலை காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல் வந்து எப்படி புத்தனுடைய வாழ்க்கையோட பின்னணியில இருக்கு, அந்த சொல் எப்படி பண்பாட்டு தளத்துல இருக்கு. அந்த ஒவா அப்படிங்கிற சொல் பட்டியல இருக்கக்கூடிய ஒரு எழுத்து மட்டும் மாங்குளத்தை மட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுல திருவாதூர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுல உபசன் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. அதையும் பௌத்தம் சார்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் ஆய்ந்து பார்த்தப்ப அந்த சொல் வந்து இருக்கு. அந்த சொல் வந்து அந்த அதையும் வந்து சமணமா பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. ஆனா அந்த மலையும் ஓவா மலை என்று அழைக்கிறாங்க. இந்த உபதேசம், போதித்தல் என்கிற அந்த சொல்லுல நான் அறிவித்து எந்த முடிவுக்கும் வரல. அந்த ஆய்வு இனிமேல் நான் மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. சவுண்ட் கேட்குது. பேசுங்க சார். கேக்குது. ஆனா சன்னான் இருக்காருங்களா? அவர் வந்துட்டாரு, மழைமேனி பாண்டியன். அவரை பேச சொல்லுங்க. மழைமேனி பாண்டியன் அவர்கள் இப்போ நிறைவுரை நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். சார் முன்னில எனக்கு ஜெய்பீம் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வணக்கத்தை வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருப்பெயராலும் பகவான் புத்தருடைய திருப்பெயராலும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடர் விவாதம் அல்லது இந்த கட்டுரை சம்பந்தமான இந்த பாதையில் பௌத்த இலக்கியம் குறித்த இந்த கல்வெட்டு மற்றும் ஆராய்ச்சி சம்பந்தமான இந்த உரையில பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் முதலிலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொடரை முன்னெடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தலைமை அருமை சகோதரர் திரு சன்னா அவர்களுக்கும், இந்த உரையை நிகழ்த்திய திரு முனைவர் நாகேந்திரகுமார் அவர்களுக்கும், ஏனைய தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த தொடர் நிகழ்ச்சியில நான் வந்து ஆரம்பத்தில் பங்கெடுக்க முடியாத மன்னிப்பு நான் முதல்ல பகிரங்கமா நான் கேட்டுக்கிறேன். நான் சென்னை வந்து ஒரு வேலையா வந்ததுனால இன்னைக்கு அதுல பங்கெடுக்க இருந்தேன். ஆனாலும் கூட எனக்கு முன்னிலை போட்டுக்கிறதா கோவி பார்த்திபன் அவர்கள் எனக்கு இன்டிமேஷன் கொடுத்தாரு. அதனால முழுமையா கேட்க முடியல இருந்தாலும் என்னால. அதனால இந்த தொடர்ந்து வந்து அடுத்த வாரத்திலிருந்து நான் நிச்சயமா நான் பங்கெடுத்துக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை சம்பந்தமா நான் வந்ததுனால பண்ண முடியல. இருந்தாலும் இந்த பாலி மொழி குறித்தும் பிராகிருத மொழி குறித்தும் தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் வந்து நம்ம விரிவான ஒரு ஆய்வு நூலை வந்து ஒரு வெளியிட்டா சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பாலி மொழியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா நமக்கு அது என்னன்னே அரிச்சோடி தெரியல. அது ரெண்டாவது அந்த தமிழ் படுத்துறது எப்படிங்கிறதையும் ஒரு முன்னெடுப்பா செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. மூன்றாவது வந்து கல்வெட்டுகள் எல்லாமே பிராகிருத மொழியில் இருக்கிறதுனாலையும் அந்த கல்வெட்டு சார்ந்த நம்ம அந்த மொழியை வந்து நம்முடைய ஒரு டீமுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆய்வு மேற்கொள்ள ஒரு வசதியா ஒரு டீமை தயார் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது. அது சம்பந்தம் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த கல்வெட்டு மொழிகள் நம்ம படிக்கணும்னு. தமிழ் மொழியில மட்டும்தான் உலகத்திலேயே அதிகமான கல்வெட்டுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அது மைசூர்லயும் மற்ற இடங்களையும் அது கல்வெட்டுகள் இருக்குது, ஆலயங்களிலும் இருக்குது. நம்ம அது தெரிஞ்சுட்டு மூலியமா மட்டும்தான் முழுமையான பௌத்தத்தை நம்ம வெளிக்கொண்டாட முடியும். ஏன்னா இப்போ சேலத்துல வந்து தலைவெட்டி முனீஸ்வரன் சொல்லி ஒரு சாமியை பௌத்தரை மாத்திட்டாங்க. அது போல நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. திரு சன்னா அவர்கள் அதுக்கான ஒரு டீமை உருவாக்குறதா இருந்தால் நானும் ஒரு மாணாக்கனா அதில் சேர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அந்த பணியை மேற்கொள்ளுமாறு நான் அனைத்து நண்பர்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்பீம். சிறப்புரையாற்றுக்கு நன்றி சொல்லுங்க சார். சார் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் சார் சிறப்புரையாற்ற அவருக்கு நன்றி சொல்லி நீங்க. பேராசிரியர் அவர்கள் சொல்லிட்டேன், முதல்லயே சொல்லிட்டேன். நன்றி சொல்லிட்டேன். முதல்ல சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். அனைவருக்கும் பேராசிரியருக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒருவேளை நான் விடுபட்டவர் சொல்லியிருந்தா மன்னிக்கிறேன். அதுதான் ஞாபகப்படுத்தேன். ஏன்னா நீங்க டாக்டர் பேர் தான் சொன்னீங்க, அதனாலதான் சொன்னேன். நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிட்டேன். ஏன்னா மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கு அனைவருக்கும் நன்றி. சிறப்பு பேச்சாளருக்கும் முனைவருக்கும் நன்றி. எண்டு கொடுத்துருங்கண்ணா.
ஹலோ சன்னா எண்டு கொடுத்துருங்கண்ணா. லைன்ல இல்லையா என்னன்னு தெரியல. அவரு திருநாகரசன் இருக்காரா? அவரு இருக்காரு. அவரு கொடுக்கலாம், எண்டு கொடுங்கண்ணா. அவங்க தான் ஹோஸ்ட். திருநாகரசன் இருக்காரா? இருந்தாரு. ஹலோ அண்ணா சன்னா அண்ணா. இல்ல திருநாகரசன் இருந்தாரு, காணுமே. லைன்ல இருந்தாரு அவரும். நான் இருக்கிறேன். எனக்கு வந்து எண்டு அதுல வரலையா? ரைட் சைடுல இருக்கும் பாருங்க, கார்னர்ல. ரைட் சைடுல மேல மேல ரைட் சைடுல டாப்ல இருக்கும் பாருங்க. இல்ல இல்ல எனக்கு இல்ல, எனக்கு போடல. நீங்க தானே ஹோஸ்டா இருக்கீங்க, ஹோஸ்டா இருக்கிறீங்கண்ணா. நான் இல்லண்ணா ஹோஸ்ட். அவரு சன்னா எங்க போனாருன்னு தெரியல. சைன் ரெக்கார்டிங் ஃபேஸ்புக் தான் இருக்கு எனக்கு. இல்லண்ணா மேல டாப்ல பாருங்க, டாப்ல ரைட் சைடு கார்னர்ல இருக்கா? இல்ல நாங்களே வெளியே இருக்கோமா பார்த்து? வெளியே வந்துருங்க. ஓகே ரைட், நன்றி நன்றி. போன தடவை இருந்தது நான் பண்ண, இந்த தடவை இல்ல எனக்கு. பாருங்க, செக் பண்ணுங்க. சொன்னா எனக்கு போன் பண்ணுங்க. பேரு வருது தலைவரா, பேரு அண்ணா வந்துட்டீங்களா? அண்ணா சொன்னா அண்ணா எண்டு கொடுங்கண்ணா. என் இதுல இல்ல, அவரே தான் கொடுக்கணும். இல்லண்ணா நீங்க ஹோஸ்ட் தானா? நீங்க கோ ஹோஸ்ட் தானா? பார்த்தி இல்ல பார்த்தி, நான் தான் சொல்றேன். சைன் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்கு, வியூ இருக்குது. அது கீழே வராதுண்ணா, மேல லீவ்னு இருக்கு பாரு, அது பக்கத்துல இருக்கு. மேலதான். ஆமா, மேல லீவ்னு இருக்கு இல்லையா? ஆமா, அதான் இருக்குதா, வேற எது இல்லையா? அதுல வந்து கிவ் ஃபீட்பேக், கேன்சல் தான் வருது. கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுத்தா நான் லீவ் ஆகுறது கேன்சல் ஆகுது, மத்த அந்த இது கேன்சல் ஆகல. இல்ல ஏற்கனவே இருந்தது, எனக்கு எண்டுன்னு இருந்தது, அதுல போட்டேன் நான் போன தடவை. இப்ப இந்த இல்லையே, வரலையே எனக்கு. போன் பண்ணுங்க அவருக்கு. தமிழ்நாடு புத்தி சங்கா கவுன்சில் இஸ் ஹோஸ்ட் நவுன்னு வருது. இல்ல இல்ல அதான் அவரு வந்துட்டேன் நான் வந்துட்டேன். இப்போ எண்டு கொடுத்துருங்கண்ணா. கரண்ட் போயிடுச்சு. எனவே நீங்க எல்லாம் வேற நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். எண்டு கொடுத்துருங்கண்ணா.